கோயம்புத்தூரில் ஒரு 10 வயது சிறுமி திடீரென மாயமானாள். முழு பகுதியும் அவளை தேட ஆரம்பித்தது. சிசிடிவியில் சிக்கிய சில நொடிகள் இந்த வழக்கின் உண்மையை வெளிக்கொண்டு வந்தது. இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அடுத்த நாள் காலை ஒரு அதிர்ச்சியான தகவல் அனைவரையும் உலுக்கியது. உண்மையில் அந்த இரவு என்ன நடந்தது? வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டத்துல நடந்த நெஞ்சை உலுக்கும் ஒரு சம்பவத்தையும் அந்த 24 மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை பின்னணியையும் இந்த ஒட்டுமொத்த தேசத்தையுமே உலுக்கிய ஒரு நெஞ்சு பிளக்கும் சம்பவத்தை பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஒரு சாதாரண மாலை நேர கடைப்பயணம் எப்படி இவ்வளவு பெரிய சோகமா மாறுச்சு? இது வெறும் ஒரு செய்தி கிடையாதுங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு விழிப்புணர்வு பதிவு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சாதாரண விஷயங்கள் எவ்வளவு சீக்கிரமா ஒரு துயரமா மாறும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பள்ளப்பாளையத்தை சேர்ந்த 4ஆம் வகுப்பு படிக்கிற அந்த 10 வயது சிறுமி வழக்கம் போல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்கு போயிருக்கா. ஆனா அவ திரும்பவே இல்ல. அந்த பிஞ்சு குழந்தை திடீர்னு மாயமானது அந்த ஒட்டுமொத்த பகுதியுமே பெரிய அதிர்ச்சியில உறைய வச்சிடுச்சு. இருள மூழ்கிய ஒரு கிராமம், பதில்களை தேடி தவிக்கும் ஒரு மாநிலம். இதுதாங்க அந்த சோகத்தின் தொடக்கம். அந்த 10 வயது சிறுமிக்கு இது வழக்கமான ஒரு விஷயம்தானே. ஆனா அந்த ஒரு சாதாரண பயணம் பள்ளப்பாளையம் கிராமத்தையே எப்படி ஒரு தீராத சோகத்துல ஆழ்த்திச்சுன்னு நினைக்கும் போது நெஞ்சே பதறுது. ஒரு குழந்தையோட பாதுகாப்பு இல்லாம இன்னைக்கு ஒட்டுமொத்த மாநிலத்தையே உலுக்கியிருக்கு. சிறுமி காணாமல் போன அந்த முதல் 24 மணி நேரத்துல அடுத்தடுத்து என்ன நடந்துச்சுன்னு இந்த காலக்கோடு ரொம்ப தெளிவா காட்டுது. வியாழக்கிழமை மாலை சிறுமிய காணோன்னு பதறிய பெற்றோர் அன்னிக்கு நைட்டே சூலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அடுத்த நாளான வெள்ளிக்கிழமை மாலையில எல்லாரையுமே நிலை கொலையச் செய்யும் அந்த கொடூரமான கண்டுபிடிப்பு நடக்குது. ஒரு கொடூரமான கண்டுபிடிப்பு, கண்ணம்பாளையம் குலத்தின் சோகமான நிஜம். இந்த 1.5 அப்படிங்கிற எண்ணெய் கொஞ்சம் கவனிங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஊர் மக்கள் பக்கத்துல இருக்கிற ஒரு நீர்நிலையில ஏதோ மிதக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ரொம்பவே சோகமான விஷயம் என்னன்னா, அந்த சிறுமியோட உடல் மிதந்த கண்ணம்பாளையம் பெரிய குளம் அவளோட சொந்த வீட்டுக்கு பின்னாடி வெறும் 1.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்திருக்கு. இந்த தூரம் குற்றவாளி எவ்வளோ பக்கத்துல இருந்திருக்கான்னு நமக்கு அப்பட்டமா காட்டுது. அந்த குளக்கரையில இருந்த தடயங்களை பார்த்த உடனே போலீசாருக்கு சில பலமான சந்தேகங்கள் எழுந்தது. சிறுமி முதல்ல ஒரு 2 வீலர்ல கடத்தப்பட்டிருக்கலாம், அதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்டிருக்கலான்னு போலீஸ் ஆழமா சந்தேகிச்சாங்க. நிலைமையோட தீவிரத்தை உணர்ந்த உடனே உடலை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பிட்டு ஸ்பெஷல் டீம் அமைச்சு விசாரணைய ரொம்பவே வேகப்படுத்தினாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், புதுசா பொறுப்பேற்ற எஸ்பி பவன்குமார் ரெட்டி மற்றும் அவரோட டீம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் இந்த வழக்கு சுருக்குனாங்க? அவங்க டெக்னாலஜியையும் நேரல் பார்த்த சாட்சிகளையும் ரொம்ப சூப்பரா கனெக்ட் பண்ணாங்க. சிசிடிவி விசாரணையும் அந்த அதிர்ச்சி ஊட்டும் துரோகமும். இப்போ போலீஸ் எப்படி இந்த கேஸ அணுகுனாங்கன்னு பாப்போம். புதுசா பொறுப்பேற்ற எஸ்பி பவன்குமார் ரெட்டியோட உத்தரவின் பேரில் போலீஸ் ரொம்ப துரிதமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. முதல்ல அந்த மளிகை கடை மற்றும் அதை சுற்றி இருந்த சிசிடிவி கேமராக்களை தீவிரமா செக் பண்ணாங்க. அதுல முகம் தெரியாத ஒரு 2 வீலர்ல அந்த சிறுமி ஏற்றிச் செல்லப்படுறது பதிவாகியிருந்தது. அதுக்கப்புறம் அந்த பகுதியில விளையாடிட்டு இருந்த மத்த குழந்தைங்க கிட்ட விசாரிச்சு மொபைல் டவர் சிக்னல்களையும் வச்சு குற்றவாளியோட நடமாட்டத்தை போலீஸ் ரொம்ப துல்லியமா ட்ராக் பண்ணாங்க. இந்த கேஸ்ல ரொம்ப கொடூரமான ஒரு துரோகம் என்ன தெரியுமா? நாகப்பட்டினத்தை சேர்ந்த 33 வயசான முக்கிய குற்றவாளி கார்த்திக் சிறுமி காணாம போனதும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பெத்தவங்களோட சேர்ந்து இருட்டுல அந்த பொண்ணை தேடுற மாதிரி நடிச்சிருக்கான். ஆனா உண்மை என்னன்னா, அவன்தான் தன்னோட 2 வீலர்ல அந்த சிறுமிய கடத்தி இந்த கொடூரத்தை செஞ்சிருக்கான். பக்கத்திலே இருந்துட்டு எப்படி ஒருத்தன் இவ்ளோ வஞ்சகமா நடிக்க முடியும்னு நினைக்கும் போதே பகீர்னு இருக்கு. மக்களின் கொந்தளிப்பும் போராட்டங்களும் நீதியை வலியுறுத்தும் சமூகம். இந்த 9 அப்படிங்கிற நம்பர் ஒரு சாதாரண எண் கிடையாது. குற்றவாளிகள் கைதான செய்தியும் அந்த கொடூரமான பின்னணியும் ஊர் மக்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களோட துயரம் அப்படியே பெரிய கோபமா மாறிடுச்சு. அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் இந்த 9 மணி நேரம். ஆமாங்க, துயரத்துல இருந்த குடும்பத்தினரும் உள்ளூர் மக்களும் சூலூர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற நேஷனல் ஹைவேய மறிச்சு ராத்திரி பகலா தொடர்ந்து 9 மணி நேரம் ரொம்ப தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டம் மக்களோட நீதி தாகத்தை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. வெள்ளிக்கிழமை ராத்திரி 9:30 மணிக்கு ஆரம்பிச்ச மறியல்
சனிக்கிழமை விடியற்காலை 5 மணிய தாண்டியும் நீடிச்சிருக்கு. இதனால அந்த வழியா போக வேண்டிய ஹைவே டிராஃபிக் முழுசா மாற்று பாதையில திருப்பி விடப்பட்டுச்சு. நியாயமான விசாரணை வேணும்னு மக்கள் ரொம்ப உறுதியா இருந்ததால போலீஸ் உயரதிகாரிகளே நேர்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. நீதித்துறை சார்ந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள். இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சட்ட ரீதியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னங்கிறதா. குற்றஞ்சாட்டப்பட்ட கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் 2 பேரையும் சூலூர் நீதிபதி அருண்குமார் மே 27, 2026 வரைக்கும் நீதிமன்ற காவல்ல வச்சிருக்காரு. மெடிக்கல் ஸ்டேட்டஸ்னு பார்த்தா சிறுமியோட உடற்கூடாய்வு வரதராஜபுரத்துல இருக்கிற இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல நடந்துட்டு இருக்கு. சட்ட ரீதியா இவங்க மேல கடத்தல், சந்தேகிக்கப்படும் பாலியல் வன்கொடுமை, அப்புறம் கொலை ஆகிய கடுமையான பிரிவுகளுக்கு கீழே கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இந்த உறுதியான நடவடிக்கைகள் மூலமா தான் நீதியை நோக்கிய பயணம் நகரப்போகுது. இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்தாலும் இது ஒரு ஆழமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. போலீஸோட இந்த துரிதமான நடவடிக்கை மாநிலத்தோட பாதுகாப்புல ஒரு நிரந்தர மாற்றத்தை கொண்டு வருமா, இல்ல சட்டம் ஒழுங்கு குறித்த ஒரு மிகப்பெரிய விவாதத்தோட ஆரம்பம் மட்டும்தானா இது? அரசியல் எதிர்வினைகளும் கோரிக்கைகளும் தாக்கத்தை எதிர்கொள்ளும் மாநில அரசு. ஒரு உள்ளூர் சம்பவம் எவ்ளோ சீக்கிரமா மாநில அளவிலான அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பாருங்க. எதிர்க்கட்சிகள் இத சட்ட ஒழுங்கு பிரச்சனையோட சுட்டிக்காட்டி கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. 12 நாட்கள்ல 30 பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு, இந்த கொடூரமான குற்றம் இந்தியா முழுக்கவே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டார். நாம இங்கே எந்த பக்கமும் சார்பில்லாம அரசியல் தளத்துல இது எப்படி பார்க்கப்படுதுன்னு மட்டும் கவனிப்போம். அதே நேரத்துல மக்கள் மத்தியில இருந்த அதீத கோபத்தின் எதிரொலியா சில கடுமையான விவாதத்துக்குரிய கருத்துக்களும் வந்துச்சு. தவகை எம்எல்ஏ என்.எம். சுகுமார் மருத்துவமனைக்கு போய் குடும்பத்தினரை பார்த்ததுக்கப்புறம் இது போன்ற குற்றங்கள்ல ஈடுபடுற நபர்கள் என்கவுண்டர் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ரொம்ப காட்டமான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கார். அந்த சிறுமிக்கு முழுமையான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்போம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. தொடர்ந்து விழிப்புடன் இருப்போம்.